Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கேப்டன் வந்துட்டு ஹானமிசியை தாண்டி ரொம்பவே ஈஸியா வந்துட்டு சூப்பராவே ஒரு ஸ்லாம் டங்கா பண்றாரு. ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹானமிசியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பதறிறாங்க, என்னடா இது அதுக்குள்ள ஒரு 7 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்ட்டா பாஸ்கெட்பால் ஃபீல்டுக்குள்ள ஹாருகோ வரா. மீட்டோவும் அவளை பார்த்துட்டு சாரி வழக்கம் போல ஹானமிசி தான் வம்பளத்து வச்சுக்கிட்டான் கேப்டன் கிட்ட அப்படின்னு சொல்றான். அந்த கேப்டன் வந்துட்டு என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகோ சொல்றான். இதை கேட்டுட்டு அவங்க அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போயிடுறாங்க. அடுத்து திரும்பவும் அவன் சொன்னதுக்கு அப்புறம் என்னது உன்னோட அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா போகுது. கேப்டன் வந்து இப்ப அடுத்த பாஸ்கெட்டையுமே ஷூட் பண்ணி 8 பாயிண்ட் எடுத்துறாரு. என்னது இந்த கொரில்லா அவனோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஷாக்கோட நின்னுகிட்டு இருக்காங்க. ஹாருகோவும் ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்க அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, அவர் வந்து ரொம்பவே சாஃப்டான ஒரு ஆளு தான், பாஸ்கெட்பால் வந்துட்டு கொஞ்சம் வெறியோட விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவங்களால இது வந்து நம்பவே முடியல. எங்க அண்ணன் வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து பாஸ்கெட்பால் விளையாடுறாரு, அவருக்கு வந்து பாஸ்கெட்பால் ஒரு ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, அதான் அவரோட லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப கேப்டனுமே ஹானமிச்சி கிட்ட என்னாச்சு தம்பி உன்னால பால டச் கூட பண்ண முடியல, இந்த நீ வேணா வந்து பால பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டா குடுக்குற மாதிரி வர்றாரு. ஆனா அப்படியே ஏமாத்திடுறாரு. ஆடியன்ஸ் எல்லாருமே இதை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு இருக்காங்க. ஹானமிச்சி செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். அந்த கேப்ல கேப்டன் வந்து பால் அவனுக்கு முன்னாடி ஈஸியாவே டெப்ளிங் பண்ணி கொண்டு வந்துறாரு. ஹானமிச்சி ரொம்ப கடுப்போட இருக்கா. ஃபர்ஸ்ட் ரூகாவா இப்ப இந்த கொரில்லா இந்த பாஸ்கெட்பால் காரங்க ஃபுல்லாவே ரொம்ப என்ன கடுப்பேத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வேமா ஓடி வரா. இத பார்த்துட்டு கேப்டனே கொஞ்சம் சாக்காயிராரு. இவன் வந்து ஏன் அளவுக்கு ஸ்பீடா இல்லனாலும் இவனுமே நல்லா ஃபாஸ்டா தான் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கப்ப அவனோட கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுது. எதையாவது பிடிச்சு பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனோட ஃபேண்ட்டை பிடிக்க பாக்குறான். அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க ரெண்டு பேருமே. ஹானமிச்சி அப்படியே கேப்டன் திரும்பி பார்த்தா கேப்டனுக்கு வந்துட்டு இவன் ஃபேண்ட்டை ஃபுல்லா கீழே இழுத்து விட்டு இருக்கா. அதனால ரொம்பவே அவமானமா போயிருது அவருக்கு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு காட்ட முடியாது, அதனால சென்சார் போட்டு உங்களுக்கு பிளர் பண்ணி வச்சாச்சு. ஆனா கேப்டன் வந்துட்டு இவன் வந்துட்டு அவமானப்படுத்தினா. இதனாலே ஆடியன்ஸ் எல்லாரும் செமையா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவருக்கு சரியான டென்ஷன் ஆகி போயிருது. எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு நான் வேணும்னே பண்ணல தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்லி பாக்குறான். ஆனா கேப்டன் வந்துட்டு கொலகான்ல அவன் அடிக்க போறாரு. அப்போ கேப்டன் கூட இருக்க அந்த ரெண்டு பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் வந்துட்டு கேப்டன் நீங்க நினைக்கிற அளவுக்கு சீரியஸ்லாம் இல்ல, நாங்க பின்னாடி தான் பார்த்தோம் முன்னாடி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் இதை கேட்டு இன்னுமே கடுப்பாய் அவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சிடுறாரு. வாடா மொத கேமை கண்டினியூ பண்ணுவோம், அதை முடிச்சுட்டு உடனே நான் தனியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து மறுபடியும் கேமை கண்டினியூ பண்ண சொல்றாரு. ஹார்கோவும் மீட்டோ கிட்ட அவன் வந்து என்னோட அண்ணனை இன்னுமே கோவமாக்கிட்டு இருக்கான், அப்படியே அந்த கேமை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறா. இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, சத்தியமா எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ சொல்லிடுறான். என்னோட அண்ணனும் ஹானமிச்சி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. ஹார்கோவும் அவங்க அண்ணனும் வீட்டுல இருக்கப்ப ஹார்கோ வந்துட்டு ஹானமிச்சியை பத்தி அவங்க அண்ணன் கிட்ட சொல்றான். அவன் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கா விளையாடுவான், அவன் ரொம்பவே ஹைட்டா இருக்கான், அவன் வந்து நம்ம டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான், அவன் இதுக்கு முன்னாடி பாஸ்கெட்பால் தொட்டது கூட கிடையாது, நான் ஒரு ஸ்லாம் டங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னேன், அதுக்கு அவன் வந்துட்டு ஜம்ப் பண்ண பாருங்க எவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணிருப்பான்னு நினைக்கீங்க அப்படின்ட்டு அவன் கேட்கறேன். நீயே சொல்லிரு அப்படின்ட்டு அவர் அண்ணன் சொல்றாரு. அவன் ஜம்ப் பண்ண ஹைட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த போர்டே போய் நேரா இடிச்சிட்டு அந்த அளவுக்கு அவன் ஜம்ப் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு லேண்ட்ன்ற ஆர்வம் நிறைய இருக்குமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்கறாரு. ஆமா கண்டிப்பா இருக்கும், அவனுக்கு வந்து லேண்ட்ன்றது ரொம்பவே ஆர்வமான ஒண்ணுதான், இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு ரூகாவா இருக்கான், இப்ப இந்த மாதிரி இன்னொருத்தி வர்றது நமக்கு வந்து நல்லதான், டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் செய்யும் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் சொல்றாரு. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஹாருக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரை பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சே இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறா. அடுத்து கேப்டன் வந்துட்டு சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணி ஒரு டங்க் பண்ணி இப்போ 9வது பாயிண்ட் எடுக்கிறாரு. இன்னும் ஒரு பாயிண்ட்ல கேமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹானமிச்சியை பார்த்து சொல்றாரு. ஹானமிச்சிக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியவே இல்லை. ஒரு பாயிண்ட் எடுத்தா வின் பண்ணிடுவாரு, ஆனா இவர் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, எப்படி தான் நான் வின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம நின்னுகிட்டு இருக்கா. அந்நேரம் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. ஹார்கோ தான் இவனை கூப்பிடுறா. அவன் அங்க இருந்து பாக்குற பார்வையிலே எப்படியாவது இங்க இருந்து போயிரு ஹானமிச்சி, இந்த கேம் வந்து இந்த கேம்ல இருந்து கிவ் அப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவளோட மைண்ட் வாய்ஸ் இவன் தப்பா புரிஞ்சுக்கிறா. அவன் வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கா, அதனால நான் கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே பூஸ்ட் அப் ஆயிடுறான். அடுத்து கேப்டன் பால் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வரும்போது முடிஞ்சவரை அவன் பால்லே ஃபோக்கஸ் பண்ணி பால் எப்படியே புடிங்க தான் ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. இவர் பாஸ்கெட் பக்கெட்ல வந்து கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறாரு. கேம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப ஹானமிச்சி கரெக்டா அவருக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணி எல்லா பக்கமும் லாக் போட்டுக்கிட்டே இருக்கிறான். கரெக்டா ஜம்ப் பண்ணி இறங்கிட்டே இருக்கான் எல்லா பக்கமும். இவரால கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஷூட் பண்ணவே முடியல. கரெக்டா ஒரு பாயிண்ட்ல லைட்டா பால் வந்துட்டு அவர் கையில இருந்து தட்டி விட்டுறான். பால் வந்துட்டு தனியா வருது. அந்த ஃப்ரீ பால் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேருமே வேமா ஓடி போய் டைவ் அடிக்கிறாங்க. பொத்துன்னு ரெண்டு பேரும் கீழே விழுகுறாங்க. ஆனா ஹானமிச்சி தான் இந்த வாட்டி கரெக்டா பால பிடிச்சிருக்கான். என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஆடியன்ஸ்மே வந்துட்டு இவனோட இப்படி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எல்லாம் ஹானமிச்சிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹார்கோவே ஒரு செகண்ட் கட்சி மாறிடுறா. திடீர்னு ஹானமிச்சிக்கு அவளுமே சேர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. யாரோ ஒருத்தர் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்பதான் மேட்ச் கேன்சல் பண்ண சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த கேமை பெட்டிங் மாதிரி வச்சு ஒரு ரெண்டு பேரும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சிக்கு கம்மியா தான் ஓட்டிங் இருந்தது, அதுக்கப்புறம் பெட்டிங் வந்துட்டு ஹானமிச்சிக்கு கூடிக்கிட்டே வருது. இப்ப பால் எடுத்தோடனே ஹானமிச்சி வந்துட்டு ஹார்கோவை தான் பாக்குறான். அவளுமே கையை கட்டி சந்தோஷமா நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி தான் சொல்றா. ஹானமிச்சிக்கு இதை பார்த்தோன்னே இது போதுமே எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. அவ வந்துட்டு என்னை வெறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இனிமே சந்தோஷத்தோட விளையாட ஆரம்பிக்கிறான். டே ஹானமிச்சி நார்மல் ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நான் நினைச்சதோட நல்லா தான் விளையாடுறான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனே நினைக்கிறாரு. ஹானமிச்சி ரொம்ப சந்தோஷத்துல பால போட்டு சுத்திக்கிட்டு ஒரு என்ஜாய்மெண்டோட நின்னுக்கிட்டு இருக்கான். சரி இப்ப அடுத்து எப்படி மூவ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தா. இவன் பால ட்ரிப்ளிங் கூட பண்ணாம அப்படியே கையிலேயே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாரும் என்னடா இது இவனுக்கு பாஸ்கெட்பால் சுத்தமா தெரியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அங்க நின்னுக்கிட்டு இருந்த மத்த பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் டே இது ஒன்னும் ரக்பி கிடையாது, இது பாஸ்கெட்பால், பால ட்ரிப்ளிங் பண்ணி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3 ஸ்டெப்புக்கு மேல பால ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். என்னடா இது இப்படி புதுசா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஒண்ணுமே புரியல. கேப்டன் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், அவன் எப்படினாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாலும் என்னைய தாண்டி இந்த சர்க்கிள்குள்ள கூட அவனால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்துட்டு அங்க தூணு மாதிரி நின்னுகிட்டு இருக்காரு. ஹானமிச்சி பால கையில வச்சுக்கிட்டு எப்படியாவது அவரை தாண்டி போயிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். எந்த பக்கம் போனாலும் வந்து அணை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எந்த பக்கம் போகவே விட மாட்டேங்கிறாரு இவனை. அப்ப
அப்பதான் அங்க இருந்து அந்த கண்ணாடி போட்ட பாஸ்கெட்பால் பிளேயர் வந்துட்டு சொல்றான், அகாகியோட பவரே வந்துட்டு அஃபென்ஸ் விட டிஃபென்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும், அவனுக்கு டிஃபென்ஸ் எபிலிட்டி தான் ரொம்பவே அதிகம். அவன் ஃபர்ஸ்ட் இயருக்கு சேரும்போதே 193 சென்டிமீட்டர் இருந்திருப்பான். அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வச்சு பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறப்ப கூட அகாகி வந்துட்டு சூப்பராவே டிஃபென்ஸ் பண்ணுவான். நம்ம கேப்டனோட பேர் வந்துட்டு அகாகி, அதனால இனிமே நம்ம வந்துட்டு இவன் அகாகின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அகாகியோட டிஃபென்ஸ் தாண்டி சீனியர்ஸால கூட எந்த ஒரு பாயிண்ட்டுமே ஸ்கோர் பண்ணவே முடியாது. லாங்ல இருந்து ஒருத்தர் கரெக்டா ஷூட் பண்ண ட்ரை பண்ண வரும்போது கூட சோவர் மாதிரி இருந்து பால் அழகாவே கேட்ச் பண்ணிடுவான். அகாகி டீம்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்து டிஃபென்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்ட பிளேயர் வந்துட்டு சொல்றான். இவன் வந்துட்டு அகாகியோட செட் தான். ஹானமிச்சிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எந்த பக்கம் போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா ஐடியா இல்லாம நின்னுகிட்டு இருக்கான். அந்நியார் அகாகி வந்துட்டு என்ன பாயிண்ட் தாண்டி போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப பாருடா ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நின்ன இடத்துல இருந்து பால் அப்படியே ஜம்ப் பண்ணி தூக்கி போடுறான், ஜம்ப் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை அகாகி ஈஸியாவே தடுத்து விட்டுறான். ஹானமிச்சி திரும்ப அந்த பால போய் எடுத்துட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்ப இந்த கண்ணாடி போட்ட பிளேயரும் சொல்றான், போன வருஷம் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் அப்ப அகாகி தான் வந்துட்டு டோட்டல் டிஃபென்ஸே பாத்துக்கிட்டு இருந்தான். 200 சென்டிமீட்டருக்கு அதிகமா ஒருத்தன் இருந்தான், அவனோட ஷாட் எல்லாத்தையுமே வந்துட்டு பிளாக் பண்ணுனான். ஆனா அவன் மட்டும் லேண்ட் என்ன பண்ண, நம்ம எல்லாருமே வீக்கா இருந்ததுனால தான் நம்ம வந்துட்டு அந்த கேம்ல தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எங்களை மன்னிச்சிரு அகாகி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணி. ஹானமிச்சி இப்ப அப்படியே அமைதியா நின்னுகிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு பாக்குறான். அப்படியே அவன் நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். மீட்டவுமே வந்துட்டு ஹானமிச்சி நான் இவ்வளவு சீரியஸா பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அடுத்து என்னதான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்ப சர்ப்ரைஸா பாத்துக்கிட்டு இருக்கப்ப ஹானமிச்சி வந்துட்டு நின்ன இடத்துல இருந்தே பால் அப்படியே தூக்கி போடுறான். அந்த பாலுமே டைரக்டா பேஸ்கெட் நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்நியார ஹானமிச்சி வந்துட்டு கேப்டனை தாண்டி அப்படியே முன்னாடி வேகமா ஓடி வர பாக்குறான். பாலுமே போர்டுல பட்டு இவன் கைக்கே தான் வர்ற மாதிரி ரிட்டர்ன் ஆகுது. இவனுமே கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். டே வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்கா இருக்காங்க. அவன் ஸ்லாம் டங்க் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல கேப்டன் கரெக்டா உள்ள வந்து ஹானமிச்சி முன்னாடியே பால கரெக்டா கேட்ச் பண்ணிடுறாரு. அப்போ ஹானமிச்சி வந்துட்டு ஹார்கோ சொன்னதை நினைச்சு பாக்குறான். ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகணும் அப்படின்னா நீ வந்துட்டு ஸ்லாம் டங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதை நினைச்சு பாக்குறான். ஏர்ல இருக்கும்போதே கரெக்டா கேப்டன் கிட்ட இருந்து பால ஹானமிச்சி வந்துட்டு வாங்கிடுறான். நீ பால அவ்வளவு ஃபோர்ஸோட டங்க் பண்ணும்போது அதான் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான பெஸ்ட் பிளேவாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்லியிருப்பா. இவனுமே வந்துட்டு அந்த ஸ்லாம் டங்க் அப்படின்றதான் பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளேவே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே கரெக்டா பால பேஸ்கெட் கிட்ட கொண்டு போய் சூப்பராவே ஒரு ஸ்லாம் டங்க பண்றான். அகாகி அப்படியே கீழே விழுந்துடுறான். அங்க இருந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்க்கு ஒரு செகண்ட் என்ன ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமா எல்லாருமே செம்மையா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹானமிச்சியோட டங்க பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. ஹானமிச்சி ஜெயிச்ச உடனே முதல் ஹார்கோ கிட்ட ஓடி வந்துட்டு, ஹார்கோ அதை பாத்தியா நீ சொல்லி கொடுத்துட்டு இருக்கத அந்த கொரில்லாக்கு அகைன்ஸ்டா நான் யூஸ் பண்ணி வின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹானமிச்சி என்னை மன்னிச்சிரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு உன்னை பத்தி கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் விட்டு என்னோட ஸ்லாம் டங்க் நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இவன் இப்படி நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கப்ப அகாகி வந்துட்டு இவனுக்கு பின்னாடி தான் வந்து நிக்கிறான். அந்த கொரில்லா எனக்கு பாடம் கத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னா, ஆனா நான் அவனுக்கு பாடம் கத்து கொடுத்தேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு அவகிட்ட எக்ஸைட்டிங்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அகாகி வந்துட்டு பொறுத்துக்க முடியாம ஹானமிச்சியை நல்லா டம்மு டம்னு அடிய போட்டுறான். ஐயோ எதுக்கு என்னைய படிச்சு அதான் நீ தோத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். ஹார்கோ நீ சொன்னது இந்த பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அகாகி வந்துட்டு அவகிட்ட கேக்குறான். என்னது ஹார்கோவா, அவள் என்ன உனக்கு முன்ன பின்ன தெரிஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கோவப்படுறான். ஹார்கோக்கு முன்னாடி வந்து இவன் மறைச்சு நின்னுக்கிட்டு இங்க பாரு என் ஹார்கோ பக்கத்துல எல்லாம் நீ வரக்கூடாது, ஒழுங்கா கிளம்பு சூ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹார்கோ வந்துட்டு அண்ணா இதான் நான் சொன்ன ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே ஒரு நிமிஷம் ஹானமிச்சி அப்படியே கம்ப்ளீட்டா செல மாதிரி ஆயிடுறான். என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு கூட அவனுக்கு தெரியல. என்னது அண்ணாவா 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே யோசிச்சு பாக்குறான். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவளுக்கு இவன் அண்ணே மாதிரி எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்ப அகாகியும் ஹானமிச்சியை கூப்பிட்டு நான் வந்துட்டு உங்களோட தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் இந்த சாக்குல இருந்தே வெளியே வரலையா, அதனால அவன் அவரை பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது நான் உனக்கு அண்ணன், நான் உனக்கு அண்ணனே இல்லடா முட்டாப்பையில அப்படின்னு சொல்லிட்டு அடியே போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹானமிச்சி வந்துட்டு இந்தாங்க அண்ணா என்னோட அப்ரிசியேஷனா இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்க, நான் தான் அண்ணனே இல்லன்ற உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை அடிக்கிறாரு. ரூகாவும் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவ்வளவு மோசமால நீ ஒண்ணு இல்ல ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஹானமிச்சி வந்துட்டு பாஸ்கெட்பால் கிளப்ல ஜாயின் பண்ணவனா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.